Hello guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து next topic, that is நம்மளுடைய surcharge and marginal relief. Okay, அந்த ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். So I hope you have already completed your alternate scheme, that is the old regime. அதில் இருக்கிற ஸ்லாப் ரேட்ஸோடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. and அதுக்கு ரிலேட்டட் question bank ஒன்று ஒரு question solving session ஒன்று வச்சுருந்தேன். அதுவும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு I am assuming. Okay, so only if you have seen that video, proceed with this. If you haven't seen it already, the link of those videos are already given to this thing. Or else ஒருவேளை நீங்கள் வந்து பேட்ச் வாங்கின பசங்களாக இருந்தீங்கன்னா, if you're coming with the order, no problem. Okay, so if you haven't completed lecture number 3 and 4, please go back 3 and 4 முடிச்சிட்டு you can come back to this lecture. Fine? Okay, now we'll start. So as usual, before starting, let's go on with the revision. ஒரு குட்டி revision. So where did we start? We started with the basic concepts. So basically income tax எப்படி வந்துச்சுங்கிறது பார்த்தா அது பெரிய விஷயம் இல்லை. So we can just skip it. So income taxல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன்ஸ், இட்ஸ் இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் அன் ஆக்ட். அது போக நோட்டிஃபிகேஷன்ஸ் தட் கிவ்ஸ் யூ கிளாரிட்டி அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ரிகார்டிங் ஸோ அண்ட் ஸோ அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் சொல்லுவாங்க. சர்க்குலர் இஸ் ஆல்சோ சிமிலர் திங் விச் இஸ் கிவன் ஃபார் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் டவுட்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் விஷயங்கள் தட் இஸ் பீன் கம் இன் டு ட்ரிபியூனல் ஆர் கோர்ட். ஸோ அது மூலமாக ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் சர்க்குலர் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ப்ரொவைசோ. ப்ரொவைசோனா என்னது? ப்ரொவைசோ மீன்ஸ் இட்ஸ் அன் எக்ஸப்ஷன். ஸோ ஜென்ரலி ஒரு விஷயம் ஃபாலோ ஆகுதுன்னா இதுக்கு மட்டும் அது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? ப்ரொவைசோ. நெக்ஸ்ட் we saw வாட் இஸ் ரூல். ரூல் இஸ் நத்திங் பட் இப்போ இதுதான் செக்ஷன். இந்த செக்ஷனில் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இது ரிலேட்டடாக வந்திருக்கு அப்படின்னா இப்போ இதை வச்சு நான் எப்படி ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரூல். ஸோ ரூல்ஸ் ஆர் நத்திங் பட் அப்ளிகேஷன் ஆஃப் லா. ஒரு லா இருக்குன்னா அது எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோன்றது எங்கே கொடுத்துருப்பாங்க? நமக்கு ரூல்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹவ் டஸ் த லா ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் we saw. பார்லிமெண்ட்டில் வந்து ஆக்ட் பாஸ் ஆகும். அது ரிலேட்டட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் ட்ரிபியூனலுக்கு போகும்போது அது ஒரு சர்க்குலராகவோ நோட்டிஃபிகேஷனாகவும் நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க? சிபிடிடி ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் we saw few articles that are forming important part in levying tax. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஆர்டிகல் 265. ஃபைனா? நெக்ஸ்ட் we saw different terminologies. By this time I guess இது எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். செஸ்னா என்ன, சர்சார்ஜ்னா என்ன. இன்ஃபேக்ட் சர்சார்ஜ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டேக்ஸ்னா என்னங்கிறது ஐ திங்க் யூ ஆர் வெரி மச் அவேர் நவ். தென் we saw what is budget. பட்ஜெட்டில் ஃபைனல் பட்ஜெட்னா என்ன, இன்டரிம் பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபைனல் பட்ஜெட்னா எல்லா வருஷமும் வர்றது. இன்டரிம் பட்ஜெட்டுங்கிறது ஜென்ரல் எலெக்ஷன் வர அந்த வருஷம் மட்டும் வரக்கூடிய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் தான் என்ன சொல்லுவாங்க? இந்த பட்ஜெட்டில் 4 விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. என்னென்ன சொல்ல போகிறாங்க? அந்த வருஷத்துக்கான டேக்ஸ் ரேட் என்ன, அந்த வருஷம் ஏதாவது டிடக்ஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்கா, புதுசாக ஏதாவது வந்து செக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களே இன்கம் டேக்ஸில், இன்டைரக்ட் டேக்ஸில் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வருஷமும் இதை அமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறது பார்த்தோம். தென் we saw சார்ஜிங் செக்ஷன். சார்ஜிங் செக்ஷன் நம்பர் 4 ஆஃப் இன்கம் டேக்ஸில் என்ன சொல்லுது? இன்கம் டேக்ஸ் இஸ் பேயபிள் பை ஃபார் எனி அசஸ்மெண்ட் இயர் அட் த ஸ்பெசிஃபைட் ரேட் இன் த ஃபினான்ஸ் ஆக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் எனி பர்சன். இதில் இருக்க ஒரு வார்த்தையும் நம்ம டெசெக்ட் பண்ணணும். பர்சன் யாரெல்லாம் வந்தாங்க? இண்டிவிஜுவல், ஹெச்ஓ, ஏஓபி, பிஓஐ, ஏஜிபிஎன், ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன், லோக்கல் அத்தாரிட்டி இவங்கெல்லாம் வந்தாங்க. தென் we saw வாட் இஸ் இந்தியா. இந்தியாவில் வந்து லேண்ட் மாஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும். அது போக வாட்டர்லேயுமே வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது. தட் இஸ் அப் டு 200 nautical miles வரைக்கும் நமக்கு இந்தியா டெஃபினேஷன் வருது. அண்ட் ஏர் ஸ்பேஸ் above all of this will also fall into the definition of India. Then we saw what is assessee, which is very very important. So first சாப்டர்லேருந்து ஒரு தியரி கொஸ்டின் வருதுன்னா அது கண்ணை மூடிட்டு assessee நம்ம சொல்லிடலாம். So what is assessee? Assessee means any person by whom any tax or either the sum is payable or he represents any other person or he is deemed to be an assessee or any person is deemed to be an assessee by default. இந்த 3 பேர் வந்து இதில் கவர் ஆவாங்க. Next what did we saw? We saw the difference between assessment year and previous year. Assessment yearல வந்து income tax கட்டுவோம், previous yearல income earn பண்ணுவோம். Then we saw what is exception to this rule. எப்போவுமே அசஸ்மெண்ட் இயரில் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு டேக்ஸ் கட்டுவோம். பட் இந்த 4-5 கேசஸில் ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கமாக ப்ரீவியஸ் இயரில் தான் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். அது என்னென்ன? நான் ரெசிடென்ட் ஷிப்பிங் கம்பெனி, பர்சன் லீவிங் இந்தியா பர்மனென்ட்லி, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் who is forming a particular business for a particular period of time which is likely to be dissolved within the same year, person likely to transfer the property to evade tax, and discontinued business. இந்த 5 விஷயங்களுக்கு மட்டும் என்ன ஆகும்? ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம் ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் கட்டணும். நெக்ஸ்ட் we saw what is gross total income. gross total incomeனா ஒன்றும் இல்லைப்பா, இருக்கிற எல்லா இன்கமும் டோட்டல் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் gross total income. ஸோ இன்கம்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா we have 5 classification of income: salary, house property, PGPP, capital gain and other sources. Then we saw what is total income. total incomeனா என்னது?
எல்லா இன்கமுடைய டோட்டல் மைனஸ் நமக்கு எலிஜிபிள் டிடக்ஷன். நான் சிம்பிளாக எப்போவுமே சொல்லியிருக்கேன், இன்கம் டேக்ஸ் இஸ் கால்குலேட்டட் ஆன் வாட்? இன்கம் டேக்ஸ் இஸ் கால்குலேட்டட் ஆன் த இன்கம். ஸோ இன்கம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். சிம்பிள் ஃபார்முலா. கரெக்டாக இந்த ஃபார்முலாவோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் என்னது? ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம். இந்த இன்கம்க்கு மேலே தான் நம்ம என்ன கட்டுவோம்? டேக்ஸ் கட்டுவோம். ஸோ இதுக்கு பேர் என்னது? டோட்டல் டேக்ஸபிள் இன்கம். ஃபைனா? இப்போ இந்த டிடக்ஷன் எக்ஸாம்ஷன் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். டிடக்ஷனுக்கும் எக்ஸாம்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? டிடக்ஷன்னா விச் இஸ் பார்ஷியல், எக்ஸாம்ஷன்னா கம்ப்ளீட்டாக அதை நம்ம மொத்தமாகவே இன்கமாகவே காட்ட மாட்டோம். ஃபைனா? தென் we saw what is income, இன்கம்ல என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது we saw. ஓகேவா? இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பிகாஸ் you are anyway going to cover it in all the 5 years. Then we saw steps in calculation. ஃபைனா? கடைசியாக பார்த்தது ஓல்டு ரிசைமோட டேக்ஸ் பார்த்தோம். டேக்ஸில் வந்து we have this thing, இந்த மாதிரி இண்டிவிஜுவல், அப்புறமா வந்து கம்பெனி, ஏஓபி, பிஓஐ, இவங்க எல்லாருக்குமே வந்து there are taxes. ஓகேவா? ஸோ ஓல்டு ரிஜாம் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜோட பேசிஸில் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? ஏஜ்னு பார்க்கும்போது அப் டு 60 இயர்ஸுக்கு அப் டு 2,50,000, 2,50,000 to 5,00,000, 5,00,000 to 10,00,000 20%, 10,00,000 மேலே 30%. இது 60 to 80 ஆச்சுன்னா அப்போ 3,00,000 வரைக்கும் 3,00,000 to 5,00,000 5%, 5,00,000 to 10,00,000 20%, 10,00,000 மேலே 30%. தென் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அப் டு 5,00,000 5,00,000 to 10,00,000 20%, 10,00,000 மேலே 30%. ஸோ இதெல்லாம் போக we also have something called 87A கீழே rebate. அப்படின்னா என்ன அர்த்தம்? whenever your income is less than 5 lakh rupees, your income is less than 5 lakh rupees, but 5 lakh கீழே இருந்தால் எல்லாருமே கிளைம் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. யாரால் கிளைம் பண்ண முடியும்? only resident who is the individual. யார்? resident who is an individual whose income is less than 5 lakh rupees. ஸோ இந்த வரிசை கீழே வராங்கன்னா எவ்வளோ ரீபேட் நம்ம கிளைம் பண்ணலாம்? தட் இஸ் 12,500 or 100%, whichever is least. இங்கேயும் 12,500 or 100% லீஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இன்னைக்கு கிளாஸில் கொடுப்பேன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னா என்னென்னு பார்த்தோம். 4% ஸ்டேஜ் வந்து நமக்கு கொடுப்போம். அண்ட் ஆல்சோ we saw an important section 288A and 288B. 288A என்னது? when income is not in round figure நம்ம அதை ரவுண்ட் பண்ணுவோம் to the nearest 10. ஓகேவா? இதுவே when the income tax is not in round figure நம்ம அதை nearest 10க்கு வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு டுடேஸ் செக்ஷன். ஸோ ஆஸ் யூ கேன் சி, நம்ம இந்த கடந்த 4-5 லெக்சரில் almost 5 to 6 hours of our lectures I have summed it up in 7 minutes and 20 seconds. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்பீட் எப்படி பாசிபிள் ஆச்சு? ஃப்ரம் day 1 I am been repeatedly telling the same thing again and again and again. கரெக்டாக? அண்ட் இதை வந்து நான் என்னுடைய பல வருஷமாக நான் இதை அப்படியே ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கறனால I was able to do it very fast. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் you might not be very much in that capability. நீங்கள் எடுத்த உடனே இவ்வளோ வேகமாக ரிவிஷன் பண்ண முடியாது. பட் ஓவர் த டைம் என் கூட சேர்ந்து ஈவன் இஃப் யூ ட்ரை டு சே இட் பிஃபோர் எவ்ரி கிளாஸ், பிஃபோர் எவ்ரி லெக்சர் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ பிகம் வெல் வர்ஸ் வித் த செக்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரொவிஷன்ஸ். வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது you definitely don't need a separate time for revision. ரிவிஷனுக்குன்னு தனியாக ஒரு டைமே வேணாம். ஏன்னா எவ்ரிடே யூ ரிவைசிங் இட். ஸோ நிறைய நீங்கள் என்ன பண்ணலாம்? டைரக்ட்லி யூ கேன் ஜம்ப் இன்டு கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ். ரைட்? ஃபைன். ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேன். இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு ரிசைம்க்கு கீழே ஸ்பெஷல் ரேட், அதாவது there are 2 things in income tax. ஓகேவா? இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரையிலும். ஸோ now we are starting with the session. ஓகேனா? ஸோ இன்கம் அப்படிங்கிறது எப்படி 5 கேட்டகரியில் இருக்கோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது 2 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் இன்கம், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் இன்கம். சரியா? 2 இருக்குது. என்னென்ன? நார்மல் இன்கம் அண்ட் ஸ்பெஷல் இன்கம். ஃபைனா? இப்போ நார்மல் இன்கம்க்கும் ஸ்பெஷல் இன்கம்க்கு என்ன வித்தியாசம்? 1 minute, I'll just add 1 page. ஃபைன். ஸோ நார்மல் இன்கம்க்கும் ஸ்பெஷல் இன்கம்க்கு என்ன வித்தியாசம்? நார்மல் இன்கமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லாப் ரேட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லாப் ரேட்டில் என்ன ஆகும்? உங்களுடைய இன்கம் ஏற இன்கம் டேக்ஸ் ரேட்டும் ஏறிட்டே போகும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்கம் டேக்ஸ் இஸ் ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர். இன்கம் டேக்ஸ் என்னது? இன்கம் டேக்ஸ் இஸ் ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர். Why is income tax progressive in nature? As your income increase, the more your income increase, the more your taxes also increase. அப்போ இன்கம் ஏர்ன் பண்ணாமல் இருந்தால் டேக்ஸ் கம்மியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ்க்காக கொண்டு வந்த விஷயம் டிடக்ஷன்ஸ்.
ஸோ உங்கள் இன்கம் இவ்வளோன்னு காமிச்சிங்கன்னா எவ்வளோ இன்கம் காட்டுறோமோ அதுக்கு மேலே டேக்ஸ் கட்டணும் கரெக்டாக. அப்போ டிடக்ஷன்ஸோட பார்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் இன்கம் 10 லேக்குன்னு இருக்குன்னா என்கிட்ட நான் பண்ண எக்ஸ்பென்ஸோட ப்ராப்பர் பில்லோட இன்வாய்ஸோட நான் வச்சிருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த என்ன செலவு பண்ணியிருக்கேன்னு. அதில் ஒரு சில செலவு நீங்கள் இந்த இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணலாம். லெட்டஸ்டே நான் 5 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கேன், லைக் 2 லோன் வாங்கியிருந்தேன், ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கியிருக்கேன், ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். இது ரெண்டும் நான் கட்டினது 5 லட்ச ரூபாய் இந்த வருஷம் கட்டியிருக்கேன்னா என்னோட இன்கம் 10 லேக்ஸ். இப்போ டேக்ஸ் நான் இதில் கட்டணும், இந்த 10 லேக் மேலே கட்டணும். பட் நான் இந்த டிடக்ஷன் மைனஸ் பண்ணேன்னா -5 lakh when I do it, I get 5 lakh as total income. இந்த இன்கம் மேலே நான் டேக்ஸ் கட்டினேன்னா போதும். ஃபைனா. ஸோ இதுதான் ரோல் ஆஃப் டிடக்ஷன். அதனால தான் எல்லாரும் டிடக்ஷன் வாங்கலாமான்னு கேட்பாங்க. பிகாஸ் த மோர் யோர் டிடக்ஷன்ஸ் ஆர் த லெஸர் யோர் இன்கம் இஸ். கரெக்டாக என்ன சொல்கிறேன்? இஃப் யோர் டிடக்ஷன்ஸ் ஆர் மோர் யோர் இன்கம் வில் பி லெஸ். கரெக்டாக. அதனால தான் நிறைய பேர் வந்து எது பண்ணாலும் பில் வாங்கிப்பாங்க, ஃபீஸ் கட்டினா கூட பில் கேட்டு வாங்குவாங்க. ரீசன் அது நம்ம இன்கம் டேக்ஸில் காமிச்சு நம்மளோட இன்கம்மை குறைச்சிக்கலாம். இன்கம் குறைஞ்சதுன்னா இன்கம் டேக்ஸும் குறையும். when your income reduces, income tax will also reduce. ஃபைனா. அப்போது இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூஆர் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ், உங்கள் இன்கம் வந்து ஒரு 5 lakh கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீபேட்டாக கிடச்சிடும். பட் இப்போது இஃப் த டேக்ஸ் இஸ் லைக் எல்லாருக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ்னு எல்லாரும் காமனாக அஃபெக்ட் ஆவாங்க. கரெக்டாக. அதனால தான் கவர்மெண்ட்டோட இந்த ஓல்டு ரிஜம் ஸ்லாப் ரேட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்கும். உங்களோட இன்கம் 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 30% மேலே ப்ளஸ் அதுக்கும் மேலே போச்சுன்னா சர்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்லோலி ஐம் பிரிங்கிங் இன் டு த பிக்சர் சர்சார்ஜ். இப்போ சர்சார்ஜ் அப்படிங்கிறது என்னது? சர்சார்ஜ்னால் என்னென்னா, இப்போது நான் ஒரு காமன் மேன், என்னுடைய இன்கம் வந்து ஒரு 15 lakh வரைக்கும் இருக்குது அப்படின்னா நான் இதுக்கு மேலே எவ்வளோ டேக்ஸ் கட்டுவேன் எனக்கு தெரியும். நான் எதுவுமே சொல்லலைன்னா யூ கேன் ஆல்வேஸ் அஸ்யூம் இட் இஸ் 60. ஸோ யூ கேன் ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். நோட். இஃப் நத்திங் இஸ் ஸ்பெஷல், இஃப் நத்திங் இஸ் ஸ்பெசிஃபைட், assume age is equal to 60, less than 60. ஓகேவா? இப்போ 15 lakh என்னோட இன்கம்ப்பா. இதுக்கு மேலே டேக்ஸ் எப்படி கட்டுவோம்? 15 lakhனா அப் டு 2.5 lakh நில்லு. 2.5 to 5 lakh 5%, which is 12,500. 5 lakh to 10 lakh 20%, which is 1 lakh rupees. Then 10 lakhக்கு மேலே 10 lakh மேலே எவ்வளோ போகுது? அப் டு 15 lakh வரைக்கும் போகுது. 15 lakhக்கு மேலே 30%. இது எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? 15 minus 10 எவ்வளோ? 5 lakh. அந்த 5 lakh into 30% என்ன பண்ணுறேன்? 5 lakh into 30% பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ ஆகும்? 1,50,000 ஆகும். ஸோ இந்த 1,50,000 ஆட் பண்ணனா எனக்கு எவ்வளோ வருது? எனக்கு வந்து எவ்வளோ ஆகுது? 1,12,500 ப்ளஸ் பண்ணும்போது ஐ கெட் 2,62,500. இப்போ இதில் என்ன பண்ணுவேன்? 87A ரீபேட் வந்து மைனஸ் பண்ணணும். 87A ரீபேட்டுக்கு மொத்தமாக எத்தனை கேள்வி இருக்கணும்? இண்டிவிஜுவல், ரெசிடென்ட், லெஸ் தென் 5 lakh. இண்டிவிஜுவலாக கரெக்ட், ரெசிடெண்ட்டாக கரெக்ட், இன்கம் லெஸ் தென் 5 lakh இல்லை. 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால ரீபேட் வில் பி nil. ஃபைனா. ஸோ இப்போ எவ்வளோ டேக்ஸபிள் இன்கம் மொத்தமாக வருது? 2,62,500. இப்போ இது கூட நான் என்ன பண்ணுவேன்னா செஸ் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? HEC அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? HEC எவ்வளோ? அட் த ரேட் ஆஃப் 4% ஆஃப் டேக்ஸ், நாட் இன்கம். ஓகேவா? 4% ஆஃப் வாட்? 4% ஆஃப் டேக்ஸ். ஸோ இதோட 4% will be 10,500. ஓகேவா? இது ப்ளஸ் 2,62,500 பண்ணோம்னா we get 2,73,000. ஸோ ஒரு மனுஷன் 15 லட்ச ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா அந்த 15 லட்ச ரூபாயில் அவன் எவ்வளோ டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும்? 2,73,000 அவன் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபைனா. ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட்? திஸ் இஸ் கால்ட் நார்மல் டேக்ஸ். இப்போது ஓகே, 10 லட்சத்துக்கு மேலே 5 லட்சம் ஜாஸ்தி ஆச்சு, 30% கட்டுறோம். ஓகே, யூ ஜஸ்ட் இமேஜின் ஒன் பர்சன் ஏர்னிங் 1 crore rupees as இன்கம். இப்போ 1 கோடி ரூபா வந்து ஒரு பர்சன் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறான்னு வச்சுப்போம். அப்போ யோசிச்சு பாருங்கள், 1 கோடினா 1 கோடியில் -10 lakh பண்ணிங்கன்னா 90 lakhs. ஸோ 90 lakh into 30% plus 1,25,000 will be the total tax. கரெக்டாக? ஸோ 90 lakh into 30% is 1 minute. 90 lakh into 30%, 27 lakh plus 1,12,500. இது நான் எப்படி பண்ணேன்? ஈஸியாக, பிகாஸ் ஐ நோ த ஷார்ட்கட். 1,12,500 நான் ப்ளஸ் பண்ணும்போது ஐ கெட் 28,12,500. ஸோ திஸ் இஸ் மை டேக்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இவனுக்கு வந்து இவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சா இவன் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறான்? 28 லட்சம் டேக்ஸ் கட்டுறான். அப்போ இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது? பணக்காரன் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே 30% டேக்ஸ் கட்டிட்டு he can keep the rest of his income அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்படி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன தோணும்? இதனால் நிறைய பேர் வந்து
இன்கம் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நிறைய பேர்கிட்ட ஒரே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மனுஷங்கிட்டே 1 கோடி ரூபாய்க்கு இன்கம் இருக்குது. அதில் வெறும்னே 28 லட்சம் அவன் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தானே, மிச்சம்லாம் அவன் கிட்ட தானே இருக்கும். அப்போது நமக்கு எப்படி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொதுநலங்களை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, தே brought into picture something called surcharge. ஸோ சர்சார்ஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்சார்ஜில் உங்களோட இன்கம் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ் கட்டணும். வட்டிக்கு மேலே வட்டி மாதிரி டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்கம் போயிடுச்சு. 1 கோடி ரூபாய்க்கு மேலே இன்கம் போச்சுன்னா 5% எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்லாப் ரேட் இருக்குது. அப் டு இவ்வளோ ருபீஸ் வரைக்கும் இன்கம்னா நமக்கு இவ்வளோ கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்டர்ஸை இது வந்து இதுக்கு மேலே போகிறனால 10% சர்சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது நீங்கள் அடிஷ்னலாக 2,81,50. ஸோ இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ மொத்தமாக 30 lakh கிட்ட டேக்ஸ் வரும். ஃபைனா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, சர்சார்ஜ். ஸோ வாட் இஸ் சர்சார்ஜ்? சர்சார்ஜ்னா நத்திங் பட் சிம்பிள் லேமன் டேர்ம்ஸில் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். வாட் இஸ் சர்சார்ஜ்? சர்சார்ஜ்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ். நான் கட்டுற டேக்ஸுக்கு மேலே அடிஷ்னலாக டேக்ஸ் கட்டுறது. ஏன்னா நான் நிறைய இன்கம் சம்பாதிக்கிறேன். அப்போ இன்கம் சம்பாதிக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இல்லை சர்சார்ஜ் அப்படின்னு கேட்டால் நம்மளால் ஓப்பனாக அப்படி சொல்ல முடியாது. பட் கைண்ட் ஆஃப் அப்படி தான். ஓகேவா? ஸோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு டூ திஸ் அப்படின்னா நிறைய நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன் ஸ்டெப் வைஸ். பட் பிஃபோர் தட் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் see what are the different categories of surcharge. சர்சார்ஜ் பார்த்ததுக்கப்புறமா we'll see what are the special income type. அது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரியா? ஃபைன். நான் சர்சார்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி I'll tell you there are also something called special rates. சரியா? ஸோ பிஃபோர் கோயிங் டு ஸ்பெஷல் ரேட் யூ ஜஸ்ட் நோட் டவுன் திஸ். ஓகேவா? ஸோ சர்சார்ஜில் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்கம் டோட்டல் இன்கம் இஃப் இட் இஸ் அதர் இன்கம் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அதர் இன்கம்னா யூ நீட் டு நோ வாட் இஸ் ஸ்பெஷல் இன்கம். கரெக்டாக? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர் ஆர் 2 kinds ஆஃப் இன்கம். வெயிட் I'll just give an intro to this. ஓகேவா? ஸோ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கமில் there are 2 types of income. ஒன்று வந்து நார்மல் இன்கம், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் இன்கம். ஏன்னா நார்மல் இன்கம்க்கு தான் நான் இவ்வளோ நேரம் இது சொல்லிட்டு இருந்தேன் எக்ஸ்ப்ளனேஷன். தட் இஸ் த ஸ்லாப் ரேட். ஓகேவா? இது ஏன் இருக்குது, இது வந்து ப்ரோக்ரெசிவாக இருக்கும். இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆக பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் வாட் இஸ் ஸ்பெஷல் டேக்ஸு? ஸ்பெஷல் டேக்ஸ்னா தேர் ஆர் சர்டின் ஸ்பெஷல் இன்கம். ஓகேவா? ஸ்பெஷல் டேக்ஸ் ஆர் ஆன் ஸ்பெஷல் இன்கம். எவ்வளோ நல்ல டெஃபினேஷன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஆரம்பத்தில் இஃப் யூ ரிமெம்பர் when I was teaching you in the first lecture I used to tell இன்கம் டேக்ஸில் வந்து there are 2 things. ஒன்று வந்து நம்ம ஃபினான்ஸ் பில்லை ரெஃபர் பண்ணி டேக்ஸ் பண்ணுறது, இன்னொன்று இன்கம் டேக்ஸ் ஆக்டை ரெஃபர் பண்ணி டேக்ஸ் கட்டுறது. ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கும், எதெல்லாம் இன்கம் டேக்ஸ் பில்லில் ஃபினான்ஸ் பில்லில் இருக்குன்றது ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட். ஸோ அது அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இன்கம்மை வந்து நம்ம நிறைய கேட்டகரியில் பிரிக்கலாம்டா. ஓகேவா? இன்கம்மை வந்து நம்ம என்னென்ன கேட்டகரியில் பிரிக்கலாம்? சேலரி இன்கம், தட் இஸ் ஃபிக்ஸடாக ஒரு என்டிட்டி கிட்டே நமக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும். ஓகேவா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா சிம்பிளி புட் ரெண்டல் இன்கம். ஃபைனா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது? நமக்கு கேபிட்டல் கெயின் இருக்குது. கேபிட்டல் கெயின்னா when you sell a particular asset அது மூலமாக லாபம் வருது. சிம்பிளி புட் ஒரு பொருளை விற்று அதில் லாபம் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு கீழே வரும்? கேபிட்டல் கெயினில் வரும். அப்போ பொருளை விற்று காசு பார்க்குறதே ஒரு தொழிலாக பண்ணுறேன், ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கேன்னா அது எதுக்கு கீழே வரும்னு கேட்டால் அதுக்கு we have a separate heading called PGBP. PGBPனா என்னது? PGBPனா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு லேட்டஸ்ட் நான் வந்து ஒரு கோல்டு செயின் வந்து நான் வந்து சேல் பண்ணுறேன். ஓகேவா? இது நான் ஒரு மாதமும் பண்ணுவேனா? மாட்டேன். எனக்கு எப்போ அவசியப்படுதோ அப்போ தான் பண்ணுவேன். அப்போ இது எதுக்கு கீழே போகணும்னா கேபிட்டல் கெயினில் போகும். பட் அதுவே லலிதா ஜுவல்லரி இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன பண்ணுது? அது வந்து அதே ஒரு பிஸ்னஸாக பண்ணுது. அப்போ அவங்களும் அதை கேபிட்டல் கெயினில் காட்டுவாங்கன்னா மாட்டாங்க. அவங்க வந்து அதை எதில் காட்டுவாங்க? பிஜிபிபியில் காட்டுவாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் பிஜிபிபி அண்ட் கேபிட்டல் கெயின். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி கேபிட்டல் இன் நேச்சர், தட் இஸ் அது வந்து எப்போவாச்சும் தான் நடக்கு. இட்ஸ் நாட் ரெக்கரிங் ஈவெண்ட். இட் இஸ் நாட் ரெக்கரிங் இன் அ ஈக்குவல் இன்டர்வல் அப்படின்னா அது நம்ம கேபிட்டல் கெயினில் போகும். இஃப் இட் இஸ் அ ரெக்கரிங் இன் அ ஈக்குவல் இன்டர்வல் ஆர் இட் இஸ் அ நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் அ பர்சன் அப்படின்னா அது பிஜிபிபிக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வி கேன் ப்ரிடிக்ட் இல்லையா?
நெக்ஸ்ட் இது போக we also have an in head called other sources. ஸோ அதர் சோர்ஸஸில் என்னென்னா இப்போ எதெல்லாம் நம்ம இந்த மேலே இருக்கிற 4 ஹெட்டுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ண முடியாதோ அது எல்லாமே இந்த அதர் சோர்ஸஸ்க்கு கீழே வந்துடும். ஃபைனா. ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக வந்து இன்கமோடைய கேட்டகரிஸ். இப்போது இதுக்கும் ஸ்பெஷல் ஹெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இதில் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எதெல்லாம் ரெக்கரிங்காக இருக்கோ அது எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும்னா ஸ்லாப் ரேட்டுக்கு கீழே வந்துடும். அப்போ ஸ்லாப் ரேட்டில் எதெல்லாம் வரும்? ஸ்லாப் ரேட்டில் சேலரி வரும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரும், பிஜிபிபி வரும். ஓகேவா? அதே மாதிரி அதர் சோர்ஸஸில் சில இன்கம் எல்லாமே வந்து இதுக்கு கீழே வரும். கேபிட்டல் கெயின்லேயுமே வரும் ஒரு சில விஷயங்கள், அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இது எல்லாமே வந்து இஃப் இட் இஸ் நாட் ஸ்பெஷலி மென்ஷன்டு ஸ்பெஷல் ரேட் அப்படின்னா இதுக்கு கீழே வந்துடும். அப்போது ஸ்பெஷல் ரேட்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ரேட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஷேர்ஸு, ஓகேவா? அது போக லேண்டு, பில்டிங்கு, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில அசட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம அப்பப்போ சேல் பண்ண மாட்டோம். அண்ட் ஆல்சோ இதோட ரேட் எதுவுமே ஃபிக்ஸடாக இருக்காது, மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வென்எவர் பர்டிகுலர் அசட் இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் வேல்யூ ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்டாக்னண்ட்டான ப்ரைஸ் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் ரேட் அப்ளிகேபிள்னு. ஸ்பெஷல் ரேட்னா என்னென்னா ஃப்ளாட் ரேட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு வந்து அந்த லிமிட் வந்து வராது, இந்த ஸ்லாப் ரேட்டுக்கு கீழே வராது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு கீழே வரும்? ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நார்மல் இன்கம் வந்து நான் ஒரு மாதம் ஒரு வருஷமும் இது மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இன்கம் வந்து ஒரு மாதத்துக்கு லெட்டர்ஸே 1 லட்ச ரூபா என்னுடைய சேலரின்னு வச்சுப்போம். அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 12 லட்ச ரூபா. அடுத்த வருஷம் இதில் இன்க்ரிமெண்ட் இருக்குமா? இருக்காது. ஆப்வியஸ்லி இதே சேலரி தான் திரும்ப அடுத்த வருஷம் வரும். அப்போ இது இப்படியே இருக்கும்போது இன்கம் நான் இதுலேருந்து இதுக்குள்ளே ஏர்ன் பண்ணால் எவ்வளோ டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் கேல்குலேட் பண்ண. கரெக்டாக? பட் யூ ஜஸ்ட் இமேஜின் இது எனக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? திடீர்னு நான் வந்து ஒரு லேண்டு விற்றுட்டேன், எனக்கு வந்து அது மூலமாக 5 crore rupees ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். 5 crore rupeesக்கு நான் ஒரு லேண்ட் விற்றுட்டேன்னு வச்சுப்போம். இப்போ வாட் இஸ் த டோட்டல் ரெவென்யூ தட் ஐம் கெட்டிங்? இந்த இடத்துல எனக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது? டேக்ஸபிள் இன்கம் 5 crore 12 lakh rupees ஆகுது. அப்போது இந்த 5 crore 12 lakh மேலே நான் 30% டேக்ஸ் கட்டணும். கரெக்டாக? பட் ஆக்சுவலாக என்னுடைய ரெகுலர் இன்கம் எவ்வளோ? 12 lakh அப்படின்னும் போது எனக்கு 20% டேக்ஸ் ரேட் தான் அப்ளிகபிள் ஆகுது. சாரி 30, அப்போவும் 30 தான் ஆகுது. பட் த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் இஸ் ஹை. பட் வென் இட் இஸ் லைக் அ ஸ்பெஷல் இன்கம் விச் இஸ் ஆல்ரெடி மென்ஷன் இன் த ஆக்ட், அதுக்கு வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரேட் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளாட் ரேட்டு, விச் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஓகேவா? இதுதான் வந்து நார்மல் ரேட்டுக்கும் ஸ்பெஷல் ரேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஃபைனா? ஸோ வாட் இஸ் நார்மல் ரேட்? இன்கம் தட் இஸ் ரெகுலர், ஓகேவா, விச் ஹேஸ் a very less fluctuation rate and which can be easily calculated and estimated. அது எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும்? ஸ்லாப் ரேட்டு கீழே வந்துடும். இன்கம் விச் இஸ் நாட் ரெக்கரிங் இன் நேச்சர், அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அண்ட் எதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்களோ இதெல்லாம் ஸ்பெஷல் இன்கம்னு, அந்த இன்கம் எல்லாத்துக்கும் என்ன ரேட் அப்ளிகபிளாக இருக்கும்? அந்த இன்கம் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ரேட் வந்து அப்ளிகபிள். ஸோ நார்மல் இன்கம்க்கு ஸ்லாப் ரேட், ஸ்பெஷல் இன்கம்க்கு ஸ்பெஷல் ரேட். என்னது? நார்மல் இன்கம்க்கு ஸ்லாப் ரேட், ஸ்பெஷல் இன்கம்க்கு ஸ்பெஷல் ரேட். ஃபைனா? ஸோ ஸ்லாப் ரேட்டு எதுக்கெல்லாம் வரும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ ஸ்பெஷல் ரேட் எதுக்கெல்லாம் வரும்ன்றது we need to know. கரெக்டாக? ஸோ income chargeable at special rate. So you can take a screenshot of it or you can maybe pause the video and note this down. ஓகேவா? ஸோ எதெல்லாம் ஸ்பெஷல் ரேட்டுக்கு கீழே வருது அப்படிங்கிறது we'll see. ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் கெயின் ஹெட்டுக்கு கீழே there are certain items that fall under 111A. 111Aனா ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டிஸ்னு என்னது? நம்மளோட ஷேர்ஸு, டெபெஞ்சர்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து இந்த கேட்டகரி கீழே வரும். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டிஸ் தட் ஆர் ட்ரேடட் இந்த மார்க்கெட் அது எல்லாமே வந்து எதில் வருது? 111Aக்கு கீழே வருது. ஸோ இது எல்லாமே எவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம டேக்ஸ் போட போகிறோம்னா ஃப்ளாட்டாக 20%. 5 லட்ச ரூபா வந்துச்சுனாலும் 20% தான், 2 லட்ச ரூபா வந்தாலும் 20% தான், 500 ரூபா வந்தாலும் 20% தான். ஓகேவா? வாட் எவர் த அமௌண்ட் ஆஃப் இன்கம் இஸ் ஃப்ளாட்டாக 20%, நோ டிடக்ஷன், நோ எக்ஸம்ஷன் unless it is specifically mentioned in 54 series. ஓகேவா? செக்ஷன் 54னு ஒரு சீரீஸ் ஆஃப் செக்ஷன் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே என்னெல்லாம் டிடக்ஷன்ஸ் பாசிபிளாக நம்ம கேபிட்டல் கெயினில் கிளைம் பண்ணலாங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க தெளிவாக. ஸோ அதில் ஒரு வேலை மென்ஷன் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அதர்வைஸ் வாட் எவர் யுவர் இன்கம் இஸ் இன்கம் இன்ட்டு 20%. ஃபைனா? ஸோ அதுதான் என்னது? STCG 111A. நெக்ஸ்ட்டு LTCG 112. LTCGனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். LTCGனா என்னது? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? நாள் போக போக உங்களுக்கு இது ஃபெமிலியர் ஆகிடும். இஃப் யூஆர் repeater or you already know the term, it's okay. If you're first time student, then LTCG என்னது? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்.
ஓகேவா? ஸோ 112ல் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, எதெல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே வந்து இதுக்கு கீழே ஃபாலோ ஆகும். இதுக்கெல்லாம் 12.5% ரேட்டில் டேக்ஸ் கட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு 112A, இது என்னது? லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். இப்போ இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக விற்றுட்டேன்னா 111A. இதே நான் வந்து கொடுத்த டியூரேஷனோட ஜாஸ்தியாக லைக் லாங் டேர்மாக நான் ஹோல்ட் பண்ணேன்னா இந்த செக்ஷன் கீழே ஃபாலோ ஆகிடும். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டிஸு ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா 111A, இது லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா 112A. ஓகேவா? ஸோ யூ கேன் சிம்பிளி ரிமெம்பர் ஏ இருந்தாலும் செக்யூரிட்டிஸ்னு ஈஸியாக ஆரம்பிச்சிக்கலாம். ஃபைனா? ஸோ இதுக்கு வந்து அப் டு 1.25 lakh வரைக்கும் எக்ஸாம்ஷன் உண்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 lakh rupeesக்கு ஒரு சேல் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் ஒரு ஷேரை விற்று. ஓகேவா? அந்த ஷேர் வந்து நான் 2005ல் வாங்கினேன், 2026ல் விற்றுருக்கேன். அப்படின்னா நான் ரொம்ப நிறைய நாள் இது ஹோல்ட் பண்ணியிருக்கேன். லாங் டேர்ம் அசெட் இது. கரெக்டாக? இந்த லாங் டேர்ம் அசெட் விற்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? லாங் டேர்ம் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட்டு எனக்கு 2 lakh rupees கிடச்சிது. அந்த 2 lakhல how much I can claim deduction? 1,25,000 நான் மைனஸ் பண்ணிடுவேன். அப்போது 75,000 தான் இன்கமாக இருக்கும். அப்போது என்ன அர்த்தம்? 2 lakh into 12.5% டேக்ஸ் கட்ட மாட்டேன். 75,000 into 12.5% தான் நான் டேக்ஸ் கட்டுவேன். புரியுதா? அதுதான் டிஃப்ரென்ஸ் அதுதான் வந்து என்னது நமக்கு எக்ஸாம்ஷன் அமௌண்ட். அப் டு 1.5 lakh வரைக்கும் எக்ஸாம்ஷன் உண்டு, அதுக்கு மேலே 12.5%. ஓகேவா? ஒரு குவிக் ரிவிஷன். STCG ஆன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. LTCG ஆன் 112 12.5%. LTCG ஆன் 112A தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அகேன் 1.25 lakh வரைக்கும் எக்ஸாம்ஷன், 12.5% வந்து டிடக்ஷன். ஸோ வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் இது ரெண்டுக்கும் சேம் ரேட். முதல்ல இப்படி இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ யூர் லக்கி இனஃப் தட் இது ரெண்டுத்துக்குமே வந்து லாங் டேர்ம்னாலே யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் 12.5%, 12.5%. எங்கே உங்களுக்கு இந்த செக்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ் வரும்னா இந்த டிடக்ஷனில். ஸோ அதுக்குமே நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக் சொல்லிட்டேன். ஏ வந்தாலே செக்யூரிட்டிஸ். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் செக்யூரிட்டிஸாக இருந்துச்சுன்னா 1,25,000 வரைக்கும் டிடக்ஷன் வாங்கிட்டு மிச்ச அமௌண்ட் மேலே 12.5% அப்ளை பண்ணணும். இதுவே ஷார்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டாக 20% அப்ளை பண்ணணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதர் தென் செக்யூரிட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னா 12.5% ஃப்ளாட்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம்னா என்னது? as the name suggests சும்மா ஜாலியாக earn பண்ணுற இன்கம். கேம் விளையாடிட்டு இல்லைனா வந்து தேவையில்லாத வேலை பண்ணி நம்ம சம்பாதிச்சோம்னா அதுக்கு பேர் தான் கேஷுவல் இன்கம். ஸோ இதுக்கு மேலே 30%. ஏன் இதுக்கு மட்டும் டேக்ஸ் ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா ஸோ தட் இட் டிஸ்கரேஜஸ் சச் ஆக்ட். இது எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ஒருத்தவங்களை டிசீவ் பண்ணியோ இல்லைனா கஷ்டப்படுத்தியோ இல்லை ஏமாத்தியோ சம்பாதிக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் ரேஸு, பந்தயம் கட்டுறது, லாட்ரி வின் பண்ணுறது, பெட்டிங் பண்ணுறது, கேம்பிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி சோர்சஸ்லாம் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே 30% ஃப்ளாட் ரேட். எந்த டிடக்ஷன் எக்ஸாம்ஷன் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. நேராக ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 30 ரூபா டிடியில் போயிடும். இது போக ஜிஎஸ்டி வேறு போடுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா அவங்க கையில் ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட் தான், ரியலைசபிள் அமௌண்ட்டே வந்து ரிசீவ் ஆகும். புரியுதா? ஸோ இது ஏன் அப்படின்னா ஸோ தட் சச் ஆக்ட் இஸ் டிஸ்கரேஜ் ஆஸ் வெல் அஸ் அதில் வர இன்கம் வந்து ஜென்ரல் பப்ளிக்கோடைய யூஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆகும்? 30% அண்ட் நோ டிடக்ஷன்ஸ், நோ கேரி ஃபார்வர்ட் ஆல்சோ. ஃபைனா? ஸோ ஒரு குட்டி ரிவிஷன். STCG 111A இருந்துச்சுன்னா 20% ஃப்ளாட் ரேட். LTCG 112 12.5%. LTCG 112A அப் டு 1,25,000 நில், அதுக்கு மேலே போச்சுன்னா 12.5%. கேஷுவல் இன்கம்னா 30%. தென் ஆன்லைன் கேமிங். ஸோ முதல்லலாம் வந்து கேமிங் வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் பண்ணுறது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த ரம்மி சர்க்கிள், 11 கிளப் அந்த மாதிரி நிறைய பெட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ அவங்கெல்லாம் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா we don't fall under this. ஏன்னா நாங்கள்லாம் வந்து லாட்ரி பெட்டிங் மாதிரி வந்து கேம்பிளிங் பண்ணலை, நாங்கள்லாம் வந்து ப்ராப்பராக கேம் விளையாடுறோம். கேம் என்னது? விச் யூசஸ் யுவர் ஸ்கில் அண்ட் நாலேஜ். ஸோ ஸ்கில் அண்ட் நாலேஜ் வச்சு பண்ணுறதுனால இது வந்து உழைப்பு, இட் இஸ் நாட் மியர் கேம்பிளிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னதுனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தோற்று போயிடும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா உடனே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் 115 BBJ அப்படின்னு ஒரு புது செக்ஷன் கொண்டு வருவோம். இது வந்து 5. ஓகேவா? 115 BBJ அப்படின்னு ஒரு புது செக்ஷன் கொண்டு வருவோம். அதில் என்ன ஆகும்னா நீங்கள் சொன்ன எதெல்லாம் இன்கம் டேக்ஸில் வராதுன்னு சொன்னீங்களோ அது எல்லாமே இது கீழே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து ஃப்ளாட் ரேட் 30%. ஓகேவா? ஸோ இங்கே பண்ணுற அதே பெட்டிங் கேம்லிங் எல்லாமே ஆன்லைன் கேம் மூலமாக பண்ணாங்கன்னா அதுவுமே இட் இஸ் கவர்ட் அண்டர் இன்கம் டேக்ஸ்னோ அண்டர் 30% ரேட். ஃபைனா? நெக்ஸ்ட் அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா சில நேரம் வந்து வெளியிலவே சொல்லாமல் they will be having வெயிட் இதான் முதல்ல மாற்றுறேன். இது 115 BBJ. ஃபைனா? அண்ட் இது வந்து 115 BBE. ரைட்டா? ஓகே ஃபைன். ஸோ
இதான் இப்போ வந்து ஐ வில் பி ஹேவிங் ஒரு மனுஷன் வந்து அவனுடைய இன்கம் இல்லைனா அவனுடைய டேக்ஸ் ரேட் வந்து சம்மந்தமே இல்லாமல் அன்எக்ஸ்பிளைன்டாக கேஷ் வச்சுருக்கான், இன்கம் வச்சுருக்கான், அண்ட் ஹி ஹேஸ் நோ ப்ரூஃப்ஸ் தட் அந்த இன்கம் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணாங்க, அவர் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற எந்த ப்ரூஃபுமே அவங்க வச்சிடல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது தப்பான வழியில் சம்பாதிச்ச காசு அப்படிங்கிற பேரில் நாங்களாக கண்டுபிடிச்சதுனால 60%, நீயா கொடுத்துருந்தீங்கன்னா 30% or whatever slab rate that is applicable for the income. பட் நாங்களாக கண்டுபிடிச்சதுனால 60% + 25% + 4%, that is 78% on unexplained income and taxes. பட் ரீசெண்டாக வந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இது அப்படியே வந்து 30% குறைச்சிட்டாங்க. ஸோ 30 + 25 + 4 குறைச்சிட்டாங்க, விச் இஸ் ஐ டோன்ட் நோ, பட் இம்பாக்ட் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் ரேட் வந்து 60%, 25%, 4%. உங்களுக்கு அப்ளிகபிள் இதுதான். இந்த வருஷம் பட்ஜெட்டை பார்த்து யாரும் குழம்பிடாதீங்க, அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபைனா? ஃபைன். நவ் what is the effective rate for unexplained cash and income? That is 60% tax + 25% surcharge + 4% less, sums up to be 78%. இது எப்படி 78 வந்துச்சு? அது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஆட் பண்ணால் வேறு அமௌண்ட் தானே வருது, ஏங்க வந்துச்சு இல்லையா? ஆட் பண்ணால் என்ன வருது? ஆக்சுவலி 84 வருது. ஏன் வருதுன்னா, ஃபஸ்ட்டு கேல்சியில் யூ புட் 60, ஓகேவா? 60 + 25% அமுக்கணும். பர்சன்டேஜ்னு சிம்பிள் இருக்கும், and that you should press. Then again you should press the plus symbol, and then you should again press 4% again. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா you get 78. இட் இஸ் 60%க்கு மேலே 25%, இது ரெண்டுத்துக்கும் மேலே 4%, அந்த மாதிரி. ஃபைனா? தென் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட், தட் இஸ் டோட்டல் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஓல்டு ரிஜிம் படி 30% + 37% + 4%. ஆக்சுவலி இங்கே 37 இருக்குது. 37 இஸ் நோ மோர் அப்ளிகபிள். 25 வரைக்கும் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே மட்டும் சேஞ்சஸ் பண்ணணும். ஃபைன். ஸோ 42.744% வரைக்கும் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் இருக்குது. இது போக வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட், தட் இஸ் இந்த பிட்காயினு, ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு வேலை ஈடுபடுறாங்கன்னா 115 BBH. ஓகேவா? ஸோ வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸில் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் கேஷுவல் இன்கம்க்கான அதே பர்சன்டேஜ் தான்டா. ஓகேவா? 30%. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர். மொத்தமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1, 2, 3% என்னென்னா, STCG 111A 20%, LTCG 112 12.5%, LTCG 112A up to 1,25,000 nil, அதுக்கு மேலே போச்சுன்னா 12.5%, கேஷுவல் இன்கம் 30%, ஆன்லைன் கேமிங் 30%, வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் 30%. இது போக அன்எக்ஸ்பிளைன்ட் கேஷ் எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா 78%. அது எப்படி வந்துச்சு? 60% + 25% + 4%. கம்பல்சரி MCQ கொஸ்டின், யூ கேன் மேக் நோட் ஆஃப் திஸ். ஏன்னா இது ஒரு வாட்டியும் ஒன்று டைரெக்டாகவே கேட்பான். அன்எக்ஸ்பிளைன் செக்ஷன் 68 வர, நான் I'll explain this later. ஸோ செக்ஷன் 68 நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, லைக் அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு. அதுக்கு மேலெலாம் எவ்வளோ டேக்ஸ் ரேட்டுன்னு ஒரு டேரக்ட் கொஸ்டின் வரலாம். ஆப்ஷனில் 60%, 40%ன்னு கொடுப்பான். 78% இஸ் ரைட் ஆன்சர். அப்படி இல்லைனா he will give list of unexplained income இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணும்? டோட்டல் இன்கம் மேலே 78% எடுத்தால் போதும். ஃபைனா? ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகேவா? குட்டி ரிவிஷன் பார்ப்போமா? என்ன பண்ணலாம், எங்கே பண்ணலாம்? ஓகே, இங்கே குட்டியாக பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? நார்மல் ரேட் ஆஃப் டேக்ஸ் பார்த்தோம். நார்மல் ரேட்டில் என்னெல்லாம் வந்துச்சு? நார்மல் ரேட்டில் ஸ்லாப் ரேட் வந்துச்சு. ஓகேவா? ஸ்லாப் ரேட்டில் என்ன பார்த்தோம்? அப் டு 2.5 lakh வரைக்கும் நில், 2.5 to 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, 10 lakhக்கு மேலே 30%. இதுவே வந்து 60 to 80 இருந்துச்சுன்னா அப் டு 3 lakh வரைக்கும் நில், 3 lakh to 5 lakh வந்து 5%, 5 lakh to 10 lakh வந்து 20%, 10 lakhக்கு மேலே வந்து 30%. இதுவே வந்து வயசானவங்க 80 yearsக்கு மேலே இருந்தாங்கன்னா அப் டு 5 lakh வரைக்கும் நில், 5 lakh to 10 lakh 20%, 10 lakhக்கு மேலே 30%. So this was the normal income. If it is unless and until it is falling under 112, 112A, 111A, நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? இது வந்து நார்மல் இன்கம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் இன்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது கேபிட்டல் கெயினில் வருது. நெக்ஸ்ட்டு சம்திங் கால்ட் கேஷுவல் இன்கம். இது ப்ளஸ் கேஷுவல் இன்கம். ஓகேவா? ஸோ இந்த இன்கம் ப்ளஸ் கேஷுவல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு என்னது? நமக்கு ஸ்பெஷல் இன்கம். ஸோ இஃப் இட் இஸ் மென்ஷன் ஸ்பெசிஃபிக்கலி அஸ் ஸ்பெஷல் இன்கம், நம்ம அதுக்கு மேலே என்ன ரேட் தான் போடணும்? ஸ்பெஷல் ரேட் தான் போடணும். இது எங்கே மென்ஷன் ஆகிருக்கும்? இன்கம் டேக்ஸ் ஆக்டில். ஓகேவா? 1961 ஒரு ஆக்ட் எழுதுனாங்க தெரியுமா, இன்கம் டேக்ஸ்னு. அதை அமெண்ட் பண்ணி நிறைய ரேட்ஸ் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கிறது என்னது? ஸ்பெஷல் ரேட்டு. ஃபினான்ஸ் பில்லில் வர்றது என்னது? ஸ்லாப் ரேட்டு. ஓகேவா?
ஸ்லாப் ரேட்னா என்னது, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சாரி சார்னு I'll write this as slab rate or normal rate. ஓகேவா? ஸோ ஸ்லாப் ரேட் எங்கே இருக்கும், ஸ்லாப் ரேட் ஃபினான்ஸ் பில்லில் இருக்கும். ஸ்பெஷல் ரேட் எங்கே இருக்கும், ஸ்பெஷல் ரேட் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கும். சரிண்ணா? ஸோ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும். என்னது, நார்மல் ரேட் இதில் இருக்கும், ஃபினான்ஸ் பில்லில் இருக்கும். ஸ்பெஷல் ரேட் இதில் இருக்கும், இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கும். நார்மல் ரேட் எதுக்கு அப்ளிகபிள், நார்மல் இன்கம்க்கு அப்ளிகபிள். ஸ்பெஷல் ரேட் எதுக்கு அப்ளிகபிள், ஸ்பெஷல் இன்கம்க்கு அப்ளிகபிள். ஓகேவா? நார்மல் இன்கமா ஸ்பெஷல் இன்கமானு எப்படி தெரியும், அதுக்கு we have classification called 112, 112A, 111A and casual income. ஸோ 112A இல்லை என்ன வரும், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் லாங் டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் 111A அகெயின் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் ஷார்ட் டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் 112 ஏதாவது ஸ்பெசிஃபிக் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் எல்லாமே 112ல் வரும். நெக்ஸ்ட் கேஷுவல் இன்கம். ஓகேவா? கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம்ல என்னெல்லாம் வரும், லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், ஆன்லைன் கேம்ஸ். ஓகேவா? அது போக வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். இது எல்லாமே வந்து எதில் வரும், கேஷுவல் இன்கமில் வரும். இப்போது இதுக்கு வந்து 12.5% தான், இதுக்கும் வந்து 12.5% தான். சாரி, இதுக்கு வந்து 20%, இதுக்கு வந்து 20%, இதுக்கு வந்து 12.5% அகேன். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ், 30%. சிம்பிளாக இருக்கா? ஸ்பெஷல் ரேட் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். செக்யூரிட்டிஸில் இருந்து வருதா, ஏ ஞாபகம் வச்சுக்கணும். 112Aவா இருந்துச்சுன்னா 12.5%, 111Aவா இருந்துச்சுன்னா 20%. வெறும்னே 112 மட்டும் இருக்கா, அகெயின் 12.5%. ஸோ சிம்பிளி புட், லாங் டேர்ம் whatever the asset is, if it is long term 12.5% is the rate. But if it is security based, A இருக்கு செக்ஷனில் அப்படின்னா 12.5 வரைக்கும் நமக்கு டிடக்ஷன் உண்டு, 1,25,000 வரைக்கும். இதுவே வந்து ஏ இல்லை, வெறுமனே 112 மட்டும் இருக்குன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட் 12.5%. ஓகேனா? நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்மில் செக்யூரிட்டிஸாக இருக்குன்னா 20% ஃப்ளாட் ரேட்டு. இதெல்லாம் போக லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், ஆன்லைன் கேம்ஸு, ஹார்ஸ் ரேசிங்கில் வர இன்கம், வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டில் வர இன்கம், இது எல்லாத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ், 30% டேக்ஸ். ஃபைனா? ஸோ இதுதான் என்னதுப்பா, ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்கம். இப்போ நார்மல் ரேட் பார்த்தாச்சு, ஸ்பெஷல் ரேட் பார்த்தாச்சு. பார்க்க போகிறது நெக்ஸ்ட் கான்செப்ட் சர்சார்ஜ். சர்சார்ஜ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் சர்சார்ஜ்னா சிம்பிளி புட் என்னது, டேக்ஸ் ஆன் டேக்ஸ். டேக்ஸ் ஆன் டேக்ஸ்க்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்சார்ஜ் ரேட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், இண்டிவிஜுவல் ஹெச்ஓபி, ஓபி, பிஓஐ, ஏஜேபி, இவங்களுக்குலாம் இந்த ரேட் அப்ளிகபிள். அப்போ கம்பெனிஸ்க்குலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் கம்பெனிஸ்க்கும் இருக்குது. ஓகேவா? பட் அதுக்கு முதல்ல அவங்களோட இன்கம் ரேட் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அது ஒரு சீக்வன்ஸாக நம்ம போகலாம். இப்போதைக்கு வில் ஜஸ்ட் சி individual HO of AOP, BOI and AJP. ஃபைனா? ஓகே. ஸோ இப்போ என்னுடைய டோட்டல் இன்கம், தட் இஸ் இன்கம் இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து, நார்மல் இன்கம் ப்ளஸ் ஸ்பெஷல் இன்கம். இங்கே என்ன சொல்ல வராங்க, இன்கம் இன்க்ளூடிங் 111A, 112A, 112 and dividend income does not exceed 50,000. ஸோ 50 lakh. ஏன் இங்கே 5 lakh எல்லாம் எஸ்ன்னு இருக்குன்னு தெரியல. ஸோ this is 50 lakh. ஃபைனா? நவ் டோட்டல் இன்கம்னு சொல்லிக்கலாம் அப்போ சிம்பிளாக. கரெக்டாக? இப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டல் இன்கம், ஸ்பெஷல் இன்கம், நார்மல் இன்கம், எந்த கேட்டகரியும் வேணாம். இன்கமே இஃப் இட் இஸ் ஃபாலிங் லெஸ் தென் 50,000 இன்க்ளூடிங் எவ்ரி திங், எல்லா இன்கமும் சேர்த்து எனக்கு 50 lakhக்கு மேலே இன்கமே போடலன்னா சர்சார்ஜே கட்ட வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம், அப் டு 50 lakh வரைக்கும் ஐ கேன் பே ஒன்லி டேக்ஸ், ஐ கேன் இக்னோர் டேக்ஸ் ஆன் டேக்ஸ், ஒன்லி டேக்ஸ், நோ டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அப் டு 50 lakh என்னது, ஒன்லி டேக்ஸ், நோ டேக்ஸ் ஆன் டேக்ஸ். அதுவே என்னோட இன்கம் இன்க்ளூடிங் 111, அதாவது டோட்டல் இன்கம் 50 lakhக்கு மேலே போகுது, பட் 1 crore இருக்குது. எக்ஸாம்பிள் 75 lakhs. ஓகேவா? இப்போ நான் 75 lakh என்னோட டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் நார்மல் இன்கம் அண்ட் ஸ்பெஷல் இன்கமாக இருந்துச்சுன்னா அப்போ என்னோட டேக்ஸ் ரேட் என்னது, டேக்ஸ் ரேட் வந்து 30% இருக்கும் ஆப்வியஸ்லி. அது கூட சர்சார்ஜ் எவ்வளோ இருக்கும், 10% இருக்கும். ரெண்டுத்துக்குமே நார்மல் இன்கம் மேலேயும் 10% தான் வரும், அதர் இன்கம் மேலேயும் 10% தான் வரும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவேன், தனித்தனியாக பண்ணணுமா, ஒன்றா சேர்த்து பண்ணணுமா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வில் ஹேவ். ஸோ அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுறது தான் we are going to have a question solving session in the next class. ஓகேவா? தென் இஃப் your total income including இது எல்லாமே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், இது வரைக்குமே உங்களுடைய டோட்டல் இன்கம் நீங்கள் எடுத்துக்கணும். இம்மெட்டீரியல் வேர் இட் இன்க்ளூட்ஸ் யுவர், அது பேர் என்ன, ஸ்பெஷல் இன்கம் ஆர் நாட். ஓகேவா? ஸோ உங்களுடைய டோட்டல் இன்கம் நம்ம எடுத்துக்க போகிறோம். 1 minute. இங்கே அந்த
ஸோ ஒரு நிமிஷம். ஓகேவா, ருபீஸ் 1 crore மேலே போகுது. ஓகேவா, ஸோ 1 crore to 2 crores. ஓகேவா, 1 crore to 2 crore இருக்குது இன்கம் அப்படின்னா என்னுடைய சர்சார்ஜ் ரேட் என்னவாக இருக்கும்? 25% ஃபார் அதர் இன்கம் அண்ட் 15% ஃபார் ஸ்பெஷல் இன்கம். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. என்னுடைய ஸ்பெஷல் இன்கம் 1 crore கம்மியாக இருக்குது. என்னுடைய டோட்டல் இன்கம் இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1 crore, இஃப் மை டோட்டல் இன்கம் இஸ் லெஸ் தென் 2 crore அப்படின்னா 15% தான் என்னுடைய மேக்ஸிமம் சர்சார்ஜ் ரேட். எனக்கு எந்த சேஞ்சஸ் சொல்லி எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இஃப் மை டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் ஸ்பெஷல் இன்கம் இஸ் அப் டு 2 crore rupees, என்னுடைய சர்சார்ஜ் ரேட் என்ன? ஒரே ஒரு ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 15%. 1 crore வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 10%. இப்போ என்னுடைய டோட்டல் இன்கம் 2 crore மேலே போகுது. ஓகேவா, 5 crore கம்மியாக இருக்குது. 2 crore to 5 crore. பட் அது எது? வெறுமனே நார்மல் இன்கம் மட்டும். என்னோடய நார்மல் இன்கம் மட்டும் கணக்கு பண்ணால் அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஓகேவா, திஸ் குட் பி அ லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ். சி, என்னுடைய டோட்டல் இன்கம் வந்து லெட்டஸ் சே 75 lakhs. ஓகேவா, இந்த 75 lakhஸில் என்னுடைய நார்மல் இன்கம் எவ்வளோன்னா 74,90,000. ஓகேவா, என்னோடய ஸ்பெஷல் இன்கம் எவ்வளோ? 10,000. இப்போது சர்சார்ஜ் நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்னா இதுக்கு மேலே அதுக்கு மேலே ரெண்டுத்துக்குமே சர்சார்ஜ் போட போகிறோம். கரெக்டாக? ஏன்னா இது ஒரு ரேட்டில் டேக்ஸ் போட போகிறோம், இது ஒரு ரேட்டில் டேக்ஸ் போட போகிறோம். டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இதுக்கு 30% டேக்ஸ் போடுவேன். ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்? சர்சார்ஜ் வந்து நான் ஆட் பண்ணுவேன். இங்கே வந்து நான் 12.5% டேக்ஸ் போடுவேன். அப்போ இதுக்கு மேலே சர்சார்ஜ் ஆட் பண்ணுவேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், வெறும்னே 10,000 இன்க்ரீஸ் ஆனதுக்காக ஐ ஷுட் பே another டேக்ஸ் ஆன் டேக்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இஃப் யுவர் டோட்டல் இன்கம், ஓகேவா, இஃப் யுவர் டோட்டல் இன்கம் ஸ்பெஷல் இன்கம் ப்ளஸ் நார்மல் இன்கம் மோர் தென் 50 lakh பட் லெஸ் தென் இப்படி எழுதினா கன்ஃபியூசிங்காக இருக்கும், நான் சிம்பிளாக எழுதுறேன், இஸ் ஈக்குவல் டு 50 lakh to 1 crore சிம்பிளி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 10%. வெதர் ஆர் நாட் யூ ஹேவ் ஸ்பெஷல் இன்கம். ஓகேவா, ரெண்டுத்துக்குமே 10% போட்டால் போதும். ஓகேவா, தென் இஃப் யுவர் இன்கம் ஸ்பெஷல் இன்கம் ப்ளஸ் நார்மல் இன்கம், ஓகேவா, ரெண்டும் சேர்க்கும்போது இஃப் இட் இஸ் 1 crore to 2 crore, அகெயின் எவ்வளோ? 15% ஃபார் போத் த இன்கம்ஸ். ஓகேவா, பட் இஃப் யுவர் நார்மல் இன்கம் அலோன் இஃப் இட் இஸ் எக்ஸீடிங் 2 crore to 5 crore, இதுக்கு கீழே வருதுன்னா உங்களுக்கு 25% ஆன் நார்மல் இன்கம். ஓகேவா, 15% ஆன் ஸ்பெஷல் இன்கம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தது. சி இது. ஓகேவா, அடுத்தது இஃப் யூர் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் திஸ் இஸ் எக்ஸீடிங் 5 crore rupees, 5 crore மேலே போகுது, அப் டு 5 crore இது. நெக்ஸ்ட் நார்மல் இன்கம் மட்டும் கணக்கு பண்ணும்போது 5 crore வந்து எக்ஸீட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்பெஷல் இன்கம் அகெயின் வெயிட், நார்மல் இன்கமில் எவ்வளோ சர்சார்ஜ் வரும்? 30. ஓகேவா, ஸ்பெஷல் இன்கமில் எவ்வளோ சர்சார்ஜ் வரும்? 25%. இங்கே வந்து 15%. ஓகேவா, சி, இஃப் யுவர் இன்கம் இஸ் எக்ஸீடிங் திஸ் 37% சர்சார்ஜ் ப்ளஸ் 15% வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் இன்கம்க்கு வருது. ஃபைனா, இது பர்சன்டேஜ் மாற்றிக்கலாம். ஃபைன். கடைசியாக யூ வில் ஹாவ் அ கொஷின். அப்போ என்னோடய ஸ்பெஷல் இன்கம் நார்மல் இன்கம் ரெண்டுமே சேர்த்து இஃப் இட் இஸ் கிராசிங் 2 crore பட் எந்த செக்ஷன்லேயும் கவர் ஆகலை, அதாவது செக்ஷன் 4 வந்து சார்ஜிங் செக்ஷன் கீழே வந்து இட் இஸ் நாட் கவர்டு அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்படின்னா ஃப்ளாட்டாக ரெண்டுத்துக்கும் 15%. ஓகேவா, ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ண இந்த 4 கேட்டகரியில் கவர் ஆகாமல் இஃப் ஐ ஹாவ் நார்மல் இன்கம் ப்ளஸ் ஸ்பெஷல் இன்கம் இட் எக்ஸீட்ஸ் 2 crore rupees. ஓகேவா, இட் எக்ஸீட்ஸ் ஹவு மச்? இட் எக்ஸீட்ஸ் 2 crore rupees. ஓகேவா, தட் இஸ் 2 crore to 5 crore அந்த கேட்டகரியில் வருதோ இல்லை ஏதோ ஒரு கேட்டகரி 2 crore வரைக்கும் இருக்குது அப்படின்னா எவ்வளோ வருது நமக்கு? ரெண்டுத்துக்கும் சேர்த்து 15% தான். ஸோ சிம்ப்ளி புட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் சர்சார்ஜ் தட் கேன் பி சார்ஜ்ட் ஃபார் ஸ்பெஷல் இன்கம். நம்ம என்ன பார்த்தோம்? இன்கம் இஸ் ஆஃப் 2 கேட்டகரி, நார்மல் இன்கம், ஸ்பெஷல் இன்கம். நார்மல் இன்கமாக இருந்துச்சுன்னா அப் டு 50 lakh nil, 50 lakh to 1 crore 10%, 1 crore to 2 crore 15%, 2 crore to 5 crore 25%,
அதுக்கு மேலே 37%. இதான் நம்ம வந்து பார்த்தது. கரெக்டாக? இப்போது இதுவே ஸ்பெஷல் இன்கமாக இருந்துச்சுன்னா அப் டு 50 வரைக்கும் இருக்குது. எல்லா இன்கமும் சேர்த்து 10%. அதுக்கு மேலே போகுது எல்லாத்துக்குமே சேர்த்து 15%. ஸ்லாப் ரேட்டே இல்லை. அப்போ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? என்னுடைய ஸ்பெஷல் இன்கம் 50 லேக்குக்கு மேலே போகுது, 1 crore இருக்குன்னா 10% போடணும். 1 crore to 2 crore இருக்குன்னா 15% போடணும். மற்ற எல்லா கேட்டகரிக்குமே எவ்வளோ வரணும்? 15க்கு வரணும். ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் ஸ்பெஷல் இன்கம்க்கு it will be either 10% or 15%. 10% எப்போ? அப் டு 2 crore வரைக்கும் என்னோட ஸ்பெஷல் இன்கம் இருக்குன்னா 10%. 2 crore மேலே ஸ்பெஷல் இன்கம் போகுதுன்னா 15%. ஸோ யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர். இந்த டேபிள் படி ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் யூ கேன் ரிமெம்பர். இல்லை நான் சொன்ன மாதிரி ஈஸியாக ஃப்ளோ சார்ட்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் யூ கேன் ரிமெம்பர். இட் இஸ் எனிவே கோயிங் டு பி ஈஸி. ஸோ இன் கேஸ் ஆஃப் AOP consisting of only companies as members, the maximum rate of surcharge is 15% அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனா? ஸோ வெதர் ஆர் நாட் இட் இஸ் ஸ்பெஷல் இன்கம் எல்லா இன்கமும் சேர்த்து AOPயாக இருக்காங்க. AOPனா என்னது? அசோசியேஷன் ஆஃப் பர்சன். ஸோ அசோசியேஷன் ஆஃப் பர்சன் என்ன? ஒரு இன்ஸ்டிடியூஷன் which is formed by various persons. Who are the various persons in income tax act? Individual, HUF, AOP, BOI, AJP. கரெக்டாக? இப்போ ஒரு ஃபார்ம் இருக்குது. let us say X and X அப்படின்னு ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் மெம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு HUF, ஒரு கம்பெனி. இதுதான் என்னது? இதுதான் ஒரு அசோசியேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்சன். இப்போ இந்த அசோசியேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்சனில் வெறுமனே கம்பெனி மட்டும்தான் இருக்காங்க. ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி எல்லாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னது? AOP which has only company as member. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சர்சார்ஜ் இருக்க முடியும்? இட் could be only 15%. இதுதான் வந்து இந்த நோட்டில் சொல்கிறேன். ஃபைனா? ரைட்டா? ஸோ இது போக we have tax rate for LLP, firms and local authorities. ஓகேவா? ஒருவேளை வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து டேக்ஸ் ரேட் வந்து ஃப்ளாட்டாகவே 30% தான். ஓகேவா? சர்சார்ஜ் வந்து அப் டு 1 crore வரைக்கும் இருக்குது அப்படின்னா நில். 1 crore மேலே போச்சுன்னா எவ்வளோ போனாலும் 12% தான். இது போக செஸ் வந்து 4%. அப்போ என்ன இருக்கும் டோட்டல் இன்கம் ரேட்டு? 30% ப்ளஸ் 12% ப்ளஸ் 4%. If your income is exceeding 1 crore rupees. If the income is less than 1 crore rupees, வெறுமனே 30% plus 4%. இதெல்லாம் யாருக்கு அப்ளிகபிள்? 3 பேருக்கு. firm, LLP, local authority. யார் யாருக்கு? firm, LLP, local authority. What is the rate? 30%. What is the surcharge? Up to 1 crore நெல்லு 1 crore மேலே 12%. What is the cess amount? 4%. ஃபைனா? ஸோ இதுக்கப்புறம் கம்பெனிஸ்க்கு இருக்குது. ஓகேவா? கம்பெனிஸ்க்கு என்ன ரேட் கொடுத்துருக்காங்க? கம்பெனிஸில் மொத்தமாக 2 கேட்டகரி இருக்கும்ப்பா. டொமஸ்டிக் கம்பெனி அண்ட் ஃபாரின் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனினா யாரெல்லாம் வந்து இந்தியன் டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளே கவர் ஆகும், அந்த இந்தியா டெஃபினேஷனில் கவர் ஆகுறாங்களோ அங்கே இன்கார்பரேட் ஆகிற ஒரு கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கவங்க ஹூஸ் டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் 400 crores. அவங்க எல்லாருமே இதுக்கு கீழே வந்து ஃபாலோ ஆவாங்க. அதர் கம்பெனிஸ் தட் இஸ் ஃபாரின்லேருந்து வர கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ டொமஸ்டிக் கம்பெனிஸ் ஹூஸ் டர்ன் ஓவர் இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24 எக்ஸிட்ஸ் 400 crore. இந்த கேட்டகரி கீழே ஃபாலோ ஆகிறவங்களுக்கு அப் டு 1 crore rupees 25% டேக்ஸ் ரேட்டு, 0 சர்சார்ஜ் 4%. 1 crore to 10 crore இருந்துச்சுன்னா 25% டேக்ஸு, 7% சர்சார்ஜ், 4% செஸ். 1 crore மேலே போச்சுன்னா 25% டேக்ஸு, 12% சர்சார்ஜ், 4%. யூ கேன் சி திஸ் இஸ் வெரி மச் சிமிலர் டு வாட்? திஸ் இஸ் வெரி மச் சிமிலர் டு திஸ். கரெக்டாக? வெறும்னே இங்கே என்ன விஷயம் மாறுது? அந்த ஸ்லாப் ரேட்டு டைரெக்டாக 30% சொல்லாமல் 1 crore வரைக்கும் இருந்தால் 25 நோ சர்சார்ஜ், 1 crore to 10 crore 25 ப்ளஸ் சர்சார்ஜ், 1 crore மேலே 25 ப்ளஸ் எக்ஸைஸ் சர்சார்ஜ். HEC வில் பி சேம். இதுவே அதர் கம்பெனி இருந்துச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அகெயின் எவ்ரி திங் இஸ் சேம். ஃபைனா? நெக்ஸ்ட்டு, ஓ மை காட், ஐ திங்க் த ரேட்ஸ் ஆர் ராங் ஹியர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி கரெக்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 30% ரேட் வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? அது சேர்ந்த அப்டேட்டட் மெட்டீரியல் சூன். ஸோ இப்போதைக்கு யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இந்த அமௌண்ட் மட்டும் மாறும், செக்ஷன் மட்டும் மாறும். ஓகேவா? ஸோ இது போக நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக வில் ஹேவ் வாட் அ கொஸ்டின் சால்விங் செஷன். ஓகேவா? இந்த ரேட்ஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணிவிட்டு ஐ சென்ட் யூ த நியூ மெட்டீரியல் சூன். ஃபைனா? கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஐ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் அண்ட் சென்ட் இட் டு யூ. ஃபைனா? ஸோ ஃபார் நவ் யூ கேன் ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் ஆல் த tax rate except this. இதுக்கு நான் தனியாக அனுப்புகிறேன். யூ ஜஸ்ட் ரிமெம்பர் 30% வரணும் இங்கெல்லாம். ஓகேவா? ஃபைனா? ஸோ இங்கே வந்து 30 வரணும் அண்ட் இங்கே வந்து 25 to 35. ஓகேவா? ஃபைன். ஸோ வித் திஸ் we are going to wind up the session. ஸோ போகிறதுக்கு முன்னாடி I'll just give a go through of what we saw today.
we saw what is income, that is special income na enna, normal income na enna பார்த்தோம். நார்மல் இன்கம் ஏன் வருது, ஸ்பெஷல் இன்கம் ஏன் வருதுன்னு பார்த்தோம். தென் ஸ்பெஷல் இன்கமில் என்னெல்லாம் கேட்டகரிஸ் ஆஃப் இன்கம் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கு ரெஸ்பெக்டிவ் டேக்ஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் வி ஆல்சோ saw what are the different surcharge rates that are applicable. ஓகேவா, இப்போ இந்த கான்செப்ட் வரைக்கும் தரவாக ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம மார்ஜினல் கான்செப்ட் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 1 என்னது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா, ஸோ ஸ்டெப் 1 பேசிக் டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸ்டெப் 2 ரீபேட் அப்ளிகபிளான்னு பார்க்கணும். ஓகேவா, தென் ஸ்டெப் 3 சர்சார்ஜ் அப்ளிகபிளான்னு பார்க்கணும். ஓகேவா, இதெல்லாம் அப்ளிகபிள்னா சர்சார்ஜ் அப்ளிகபிள் நெக்ஸ்ட் கான்செப்ட் வரும் மார்ஜினல் ரிலீஃப். ஓகேவா, இப்போது டோட்டல் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 11 ஸ்டெப்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் டேக்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்து இருக்குன்னா ஸ்லாப் ரேட் கீழே ஃபாலோ ஆகுறாங்களா பார்க்கணும். ஸ்லாப் ரேட்டில் ஃபாலோ ஆகுறாங்கன்னா இன்கம் ரவுண்டாலாம் இன்கம் ரவுண்ட் பண்ணணும். இன்கம் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணணும். பண்ணி நம்ம அதுக்கப்புறம் 87A ரீபேட் அப்ளிகபிளான்னு பார்க்கணும். அப்ளிகபிளாக மைனஸ் பண்ணணும், இல்லை அதை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன போட போகிறோம், சர்சார்ஜ் அப்ளிகபிள்னா சர்சார்ஜ் போட போகிறோம். இப்போதைக்கு இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ஒருவேளை சர்சார்ஜோடு முடிஞ்சு போச்சுன்னா வில் அப்ளை 4% HEC and will calculate tax. அப்படி இல்லைனா we have further steps that will be seen in the next classes. ஓகேவா, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் ரிமெம்பர், திரும்ப திரும்ப கான்செப்டாக வெட்டியாக இருக்கும்போது ஏதாச்சும் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது யூ ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர் இட், யூ ஜஸ்ட் ட்ரை டு ரீகலெக்ட் திங்ஸ். அப்பப்போ சொல்லி பாருங்கள். த மோர் யூ டெல் இட், யூ டாக் இட் அவுட் லவுட், த மோர் யூ ரிமெம்பர் இட். ஓகேவா, ஸோ தட் இஸ் த ஒன் ஃபைனல் டிப் ஐ வுட் லைக் டு கிவ் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஓகேனா, ஸோ வித் திஸ் ஐம் winding up the session. Next class we will be solving questions on the basis of special income tax plus normal income tax rate. Okay? Thank you so much.